வாங்க சமையல் பழகலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த பணியாரம் தான் சுட போகிறோம். அது அப்பம்னு சொல்லலாம், பணியாரம்னு சொல்லலாம். இது வந்து மாவு. இது இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் 2 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் புழுங்கரிசியும் நான் போட்டிருக்கேன். இது சீனி 1½ கப்பு சீனி போடணும். இதுக்கு 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன். என்ன அரை கப்பு சீனி போடணும். இது வந்து சமையல் சோடா. இது வந்து கொஞ்சமாக உப்பும் ஏலக்காயும். இது சுக்கு பொடி. இப்போ நம்ம இந்த சீனியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேசாக காய்ச்சிக்கிடுவோம். சின்ன கப்பு நிறைய தண்ணி ஊற்றுவோம். இப்போ 1 கப்பு சீனி போட்டிருக்கு, என்ன அரை கப்பு போடணும். சீனி வந்து நல்லா கரைஞ்சிட்டு நான் 1½ கப்பு போட்டிருக்கேன். ஒரு சின்ன கப்புக்கு தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டு விடுங்க. இப்போ எங்களுக்கு இனிப்பு கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால நான் 1½ கப்பு போட்டிருக்கேன். அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கூட 1/4 கப்பு தான் போடணும், 1/4 கப்பு போடணும். இனி இந்த ஆற வச்சு கொஞ்சம் கலக்கிக்கிடுவோம் மாவில். இப்போ இந்த சீனி பாவு வந்து ஆறிட்டு என்னமே மாவு கலக்கும். நீங்கள் வந்து சர்க்கரைன்னு செய்யலாம், கருப்பட்டிலையும் செய்யலாம். அதுக்கு வந்து 1 கிலோவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை, கருப்பட்டினாலும் 3/4 கிலோ அப்படி தான் எடுக்கணும். இது கலக்கத்தில் குறைஞ்சி போயிடும். இந்த பாவு வந்து காணாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நி போட்டு அதை வெந்நியை தான் ஊற்றணும். லைட்டாக வெந்நி சூடாகனா போகணும். அரிசியை வந்து ராத்திரியே ஊற போட்டுருணும். அந்த அரிசியில் தான் அந்த புளிக்கணும். பிறகு காலையிலே பொடிச்சு மிக்சியில் பொடிச்சு நானும் பொடிச்சேன். அதே மாதிரி நீங்களும் பொடிச்சுக்கிடுங்க. ரைஸ் மில்லில் கொடுத்து பொடிக்கணுனாலும் பொடிச்சுக்கிடுங்க. மாவு கலக்கி வச்சு இதே பக்குவமாக இருக்கணும். மாவு வந்து கட்டியாக இருக்கணும். தண்ணி இந்த சின்ன கப்புக்கு 1 கப்பு தண்ணி தான் ஊற்றணும். நிறையா ஊற்றினாலே ரொம்ப இலக்கமெண்ட்டாயிரும். இப்போ வந்து இது ஏலக்காய் பொடியும் உப்பும் லைட்டாக உப்பு போடணும். இது வந்து சமையல் சோடாப்பு. இது போட்டால் தான் அது நல்லா பஞ்சு போல் வரும். இது வந்து சுக்கு பொடி, இது வாசத்துக்கு. இனி போட்டு கலக்கி ஒரு 1/4 மணிக்கூர் ஊற வச்சிடணும். அது பாரு தான் நம்ம சுடணும். சொல்லிட்டேன். மாவு கலக்கத்தில் 2 கசலி பழம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிடுங்க. நாங்கள் பாளையங்கொட்டை பழம்னு சொல்லுவாங்க, ஆனால் கசலி பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் தான் போடணும். அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கணும். மாவு அப்படி புளிக்காட்டால் புளித்த பிறகு தான் சுடணும். இப்போ இது எனக்கு மாவு நல்லா கரெக்டாக வந்துட்டு அதனால இப்போ நான் சுடுதேன். அது அரிசிலே புளிச்சிடும். அப்படி புளிக்காட்டால் மாவை நீங்கள் கொஞ்சம் புளிக்க வச்சுக்கிடுங்க. இப்படி கட்டியாக இருக்கணும். அப்போ தான் அழகாக வரும். சர்க்கரையிலையும் சுடலாம், கருப்பட்டிலையும் சுடலாம். நானே சீனியில் சுடுதேன். சின்ன கரண்டி வச்சுக்கிட்டு தான் ஊற்றணும். அது மேலே வந்த பிறகு அடுத்த பணியாரத்துக்கு மாவு ஊற்றலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பணியாரம் எவ்வளோ அழகாட்டு சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு இதை எடுப்போம். இதே மாதிரி பணியாரம் சுடுங்க. இது சீனியில் சுட்டதுனால நல்லா வெள்ளையாக இருக்குது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பஞ்சு போல் இருக்குது. உள்ள மாவுலாம் ஒன்றும் இருக்காது. கருப்பட்டியில் சுட்டால் கலர் கம்மியாக, கலர் வந்து வேறு சைஸில் இருக்கும். இது சீனியில் சுட்டதுனால இப்படி இருக்குது. இதே மாதிரி பணியாரம் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட முன்னாலே பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே பெல் பட்டனையும் தட்டிடுங்க.